தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஸ்டார் அண்டு மோஸ்ட் லவ்வபிள் கப்புள்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக ஜெயம் ரவி அவங்களோட மனைவி ஆர்த்தியை சொல்லலாம். ஏன்னா பல விழாக்கள்லேயும் அவங்க ஒன்றா சேர்ந்து தான் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்டர்வியூவை நம்ம பார்த்துருப்போம். ஆர்த்தி ஜெயம் ரவியை பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார். இதனால் கோலிவுட்டில் இருக்கிற கப்புள்ஸ்லேயே ஒரு மிக முக்கியமான இடத்த நம்ம ஜெயம் ரவி கப்புள்ஸ் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நேற்று ஜெயம் ரவி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது அவரோட மனைவியோட இருந்த திருமண உறவை முறித்து கொள்வதாக அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் ஏற்கனவே வலைதளங்களில் கசிந்து இருந்தது. ஆனால் நேற்று தான் ஜெயம் ரவி இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஜெயம் ரவி அவர்கள் அவரோட மனைவியான ஆர்த்தியை 2009ஆம் வருஷம் திருமணம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு ஆரவ், அயான் அப்படின்ற 2 மகன்கள் இருக்கார். ஆரவுக்கு 14 வயசும் அயானுக்கு 10 வயசும் ஆகுது. ஆரவ் ஏற்கனவே டிக் 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 அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பிரபல ப்ரொடியூசரான சுஜாதா விஜயகுமார் அப்படின்றவங்களோட பொண்ணை தான் திருமணம் செஞ்சுருந்தார். அவர் இவங்க பல தொலைக்காட்சி தொடர்களை தயாரிச்சிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடித்த பல படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த சைரன் படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க. அந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஜெயம் ரவி அவரோட மனைவி விவாகரத்து செஞ்ச விஷயத்தில் நல்லா யோசித்து நல்லா ஆராய்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் வேணும், அதை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஜெயம் ரவி சொன்ன மாதிரி நம்ம அந்த காரணத்தெல்லாம் ஆராயாமல் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கு சுதந்திரம் கொடுப்போன்னு சொல்லிட்டு இந்த விவாகரத்து விஷயத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.